ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாய் வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினா என்று அவனை மனுஷர் புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியே சேருவான். அல்லேலூயா. ஒருவன் ஐஸ்வர்யனாகி பெரிய ஆளாகவும் பயப்படாத. தேவன் அறியாத மக்கள், அல்லேலூயா, பணக்காரனாயிட்டான். நிறைய பேருக்கு அங்கே ஆண்டவரே ஏற்றுக்கிட்டு இருக்கணும், ஆனால் எனக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்குங்க. ஒரு பெரிய உயர்வு பார்க்க முடியல. ஒரு பெரிய நீதியின் ஆசீர்வாதம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதில் ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. அவன் துன்மார்க்கு நல்லா தானே இருக்கா, அவன் பெரிய பணம் பாவம் சொத்து வாங்கி குவிச்சுட்டே இருக்கான், பரவாயில்லை, சுற்றி இருக்கெல்லாம் சொல்லலாம், பயங்கரமாயிட்டப்பா அப்படி இப்படின்னு ஒன்று வாழ்த்துனால நீ என்ன பண்ணாத, இதை பற்றி கவலைப்படாத, பயப்படாத, அது குறித்து நீ சங்கடப்படாதேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் நீங்கள் உலகத்தில் பார்த்து, எத்தனை கடவுள் அறியாத மக்கள், எத்தனை கோடீஸ்வரன் மரித்து இங்கே வாழ்கிற போது கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்காங்க, 50-60 வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க காரியம் என்ன? அவங்க நித்திய ஜீவனுக்கு போனாங்களா, நித்திய நரகத்துக்கு போனாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர், யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களை பாருங்கள். வேதம் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறது. இதை வச்சிருக்குது, நித்திய ஜீவனை வச்சிருக்குது. நீங்கள் போயிட்டு அவன் இப்படி ஆயிட்டான் இவன் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறான், மரணம் இல்லாத வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அவன் 1000 வருடம் இந்த பூமியில் வந்து நம்ம அரசால போகிறோம். அவன் பேர் இவன் பேர் அதெல்லாம் ஒன்று இருக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததி, அதாவது பிதாக்களின் சந்ததி, வெளிச்சத்தை காணாத சந்ததி யாருன்னா பாவத்தின் மக்கள். அவங்க வந்து நரகத்தின் மக்கள். அங்கதான் பாவம் சேருவான். நீ கவலைப்படாத சொல்றார் பாருங்க. கணம் பொருந்தினவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கான. என்னதான் பெரிய ஆளு, என்ன பெரிய செல்வாக்கு சொத்துக்கத்து இருந்தாலும் அவன் அழிந்து போகிற மிருகத்தை போலதான் இருக்கிறான். அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இல்லை, பரலோகத்துல சிங்கத்துக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுத்துருக்காரா? இல்லையே. உங்களுக்கு எனக்கு தான் நித்திய ஜீவனை கொடுத்துருக்குறேன். எத்தனை பெரிய மிருகமாக அதுக்குள்ள நித்திய ஜீவன் கிடையாது. நமக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பாக்கியம். அழிந்து போகிற மிருகங்கள், என்ன பறவை எவ்வளோ உயர பறந்தாலும் நித்திய ஜீவனுக்கு இல்லையே. உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் அவன் இப்படி ஆகிட்டான் அப்படியான சங்கடப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அது கட்டாயம் கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்குறாருல, ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றார். அல்லேலூயா. இந்த இம்மையிலேயே உனக்கு நீங்கள் இழந்ததுக்கு மேலே 100 மடங்கு நான் உங்களுக்கு கூட்டி கொடுப்பேன். எதை நீங்கள் இழந்தாலும் அது 100 மடங்கு இம்மையில் மறுமையில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இம்மையில் கிடைக்கலன்னா அது 200% எங்கே கிடைக்க போகுது? பரலோகத்தில் கிடைக்க போகுது. அதற்காக சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். சோர்ந்து போய் உட்காராதீங்க. உற்சாகத்தின் ஆவினால் எப்போதும் உயர்த்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி இருக்கிற சிலர் உயர்ந்து போகும்போது ஆச்சரியமாகத்தானே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், இவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, துரோகம் பண்றான், ஏமாத்துறான், நல்லா தானே இருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை மன்னிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குண்டான, நித்திய வாழ்வுக்குண்டான ஏக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சுற்றி இருக்கிற மக்களை, சுற்றி இருக்கிற சூழ்நிலை கவனிக்காம தேவனையே சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. நீர் பெரியவர் என்பதை விளங்கப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.